ஹாய் வியூவர்ஸ், நான் அனிதா சென்னையிலேருந்து. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் ரைஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. டயபெட்டிஸ், உடல் பருமன், தொப்பை போடுறது, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் நமக்கு இருக்கும். இது குறைக்கிறதுக்காக நம்மளும் என்னென்னவோ ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதில் பெஸ்ட்டான ஒரு சப்ஸ்டியூட் என்ன ஒயிட் ரைஸ்க்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, 1 கப் ஒயிட் ரைஸ்க்கு 10 கப் இந்த ரைஸா, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சுத்தமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது எப்படி 10 கப் ரைஸ் 1 கப் ஒயிட் ரைஸுக்கு ஈக்குவலாக வர முடியும்னு யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பொன்னி அரிசி பார்த்திங்கன்னா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பில் 180லேருந்து 240 கேலரிஸ் இருக்குது. இதே நம்ம இந்த ரைஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 13லேருந்து 25 கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. இதே ஒயிட் ரைஸில் இருக்கிற கார்ப்ஸுங்கிற கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 48 கிராம்ஸ் இருக்குன்னா, இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அது 3 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் ரைஸ். காலிஃப்ளவரில் ரைஸா, அது எப்படி, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டிப்பாக நம்புவீங்க, இது எப்படி ஒயிட் ரைஸ் மாதிரியே நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா 3 வழியில் குக் பண்ணலாம். அதில் அந்த வீடியோ ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் தான் நிறைய காட்டியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ நீங்கள் இது 3மே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக. அது மட்டும் இல்லாமல் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணும்போது அந்த தண்டெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதை எப்படி குயிக்காக ஒரு ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அட்டகாசமான ஒரு ரெசிபி எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் பூ ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அங்கே லைட்டாக பிளாக்காக இருந்ததுலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம துருவிக்கலாம். ஒன்று நீங்கள் இது மாதிரி துருவிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கலாம், இல்லை கட்டரில் போட்டு கட் பண்ணலாம். பிளெண்டர் இருந்தாலும் ஓகே, எந்த உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது துருவியாச்சு. இந்த தண்டு வச்சு தான் நம்ம கடைசியில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா இந்த துருவின காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கோங்க. போட்டோன்னே பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரா ஸ்மெல் வரும். ஸோ அதில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் வராது. ஸோ ஒயிட் ரைஸ் மாதிரி அப்படியே நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது நல்லா கிளறிட்டு அதுக்குள்ளே ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது ரா ஸ்மெல் போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது நல்லா ஒரு நிமிஷம் கிளறிக்கோங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது லிட் வச்சு மூடிடுங்க. இது நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சுருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இது திறந்துட்டேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ ரா ஸ்மெல்லும் வரல. லைட்டாக ரா ஸ்மெல் வந்தால் கூட நீங்கள் இது மாதிரி பெப்பர் 1-2 கொஞ்சம் பொடிச்சு, நான் ஒரு 5 பெப்பர் போடுறேன். இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நம்ம. இப்போது காலிஃப்ளவர் ரைஸ் ஜஸ்ட் லைக் ஒயிட் ரைஸ் மாதிரியே தயாராகிடுச்சு. இதில் சைட் டிஷ் எல்லாம் சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட் மெத்தடில் பார்த்த மாதிரியே அது 7 பூ நல்ல பெரிய சைஸில் நான் துருவி வச்சுருக்கேன். இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா என்னால் கீ கொஞ்சம் சேர்த்துக்க முடியும். நான் ஒரு டயபெட்டிஸ் அந்த ரீசனுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கீ விட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு ஒரு 10-15 சோம்பு நான் அதில் போட்டு. இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு, குருமா குழம்பு, இல்லை இஞ்சி பூண்டு போட்ட மாதிரி சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி பார்த்த மெத்தட் 1 வரை இதில் இன்னும் ரா ஸ்மெல் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் 6 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சாதம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். பார்த்தாலே தெரியும் நல்லா பூ போல் சாதம் சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒயிட் ரைஸ் மாதிரியே நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சின்ன சின்ன பூவாக கையால் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இதை வெஜிடபிள் கட்டர் வழியாக நான் இப்போ கட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா குறுணையாக வந்திருக்கு. நான் ப்ரெஸ்டீஜ் வெஜிடபிள் கட்டர் தான் யூஸ் பண்ணேன்.
இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரியே இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மூவ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் போடலை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதையை. இந்த மெத்தடில் வந்து நான் டப்பர்வேரோட இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தை இட்லி துணி போட்டு எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணிக்க போகிறேன். நம்ம துருவி வச்ச காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நான் ஈர துணி போட்டுட்டு அது மேலே வந்து ஃபுல்லாக பவுலில் இருக்கிற காலிஃப்ளவர் ஃபுல்லாக மூவ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இதை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஸ்டீம் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கூட நீங்கள் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு. ரா ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக எனக்கு இருந்துச்சு. பட் நான் அப்போவே இதோட போதுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். ஏன்னா நான் வந்து இது அப்படியே இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் போட்டு எப்பவும் போல். ஆனால் இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸாக நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்ட்டு குயிக்காக காட்டுறேன் பாருங்கள். அந்த ரைஸை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து சூடான அப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அது வந்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10-15 குருமிளகு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை வந்து கொட்டி கிளறிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கடைசி ரெசிபி. இந்த வீணாக போகிற காலிஃப்ளவர் தண்டெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தூக்கி போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபியாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அந்த தண்டெல்லாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டு பொரிச்சிக்கோங்க. அப்புறம் அது நல்லா துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறிட்டே இருங்க. இப்போது இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இருந்தே வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சுக்கணும். இதில் வந்து நம்மளோட அந்த காலிஃப்ளவர் தண்டு நறுக்கி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் சின்னதாக ஒரு கப்பில் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்து ஹை ஃப்ளேமில் தான் நம்ம இது இருக்குது, கேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் போது திருப்பியும் நல்லா கிளறி விட்டுக்கணும். இது மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில். அப்போ என்ன ஆகுனா அந்த பேர்ன் ஆன அந்த ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் வந்து வரும். இதில் ஹைலைட்டே என்னென்னா இந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது குக் பண்ணுறது தான். ஸோ திருப்பியும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், திருப்பி கிளறி விட்டுக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணணும், கிளறி விட்டுக்கணும். அது மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கணும் ரிப்பீட்டடாக. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நல்ல ஸ்மோக்கியான ஒரு டேஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட சைட் டிஷ் தயார்.